ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். பொதுவாக செக் போடணும் அப்படின்னா நம்ம செக் போட்டு 2-3 நாள் ஆகும். 3 நாளைக்கு தான் 3 நாளைக்கு அப்புறம் தான் பணம் வரும். ஆனால் அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்லேருந்து எல்லாமே மாறப்போகுது. அதாவது செக்கு போட்டாச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா அன்றைக்கே போட்ட அன்றைக்கே நமக்கு பணம் கிரெடிட் ஆகும். பொதுவாக நம்ம இன்றைக்கி பணம் போடுறோம் அப்படின்னா பார்த்தா செக் போடுறோம் அப்படின்னா மறுநாள் தான் பேங்க்லேயும் தகவலாகும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னு வரும். அந்த பேங்க் எடுத்து அதுக்கு அடுத்த நாள் தான் கிரெடிட் ஆகும். 2-3 நாள் ஆகும். இனிமேல் அப்படி கிடையாது. ரூல்ஸ் எல்லாமே மாறப்போகுது. அதாவது பணம் போட்டாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, செக்கை நீங்கள் போட்டாச்சு அப்படின்னா அன்றைக்கி கன்ஃபார்மாக பணம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே தெரிஞ்சிடணும். தெரிஞ்சதுனால பார்த்திங்கன்னா 2 மணிக்குள்ளே எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா சாயந்தரத்துக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உடனே உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா செக் போட்டு நம்ம 3 நாள் ஆகுமே 4 நாள் ஆகுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ செக் போட்டாச்சு அப்படின்னா அன்றைக்கே பணம் இது ஒரு நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செக் போட்டு 2-3 நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். இனிமேல் அந்த அவசியமே இருக்காது. போட்ட உடனே நமக்கு பணம் வந்துடும். இப்போ அடுத்த மாதத்துலேருந்து வாரத்துலேருந்து இந்த இதை விதிமுறைகள் எல்லாமே பேங்க்கில் மாற்ற போகிறாங்க. சமீபத்தில் தான் பேலன்ஸ்லாம் மாற்றினாங்க. பேலன்ஸே இல்லாமல் 0 பேலன்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய பேங்க்கில் மாற்றிருக்காங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க், அதுக்கப்புறம் கனரா பேங்க், இப்படி நிறைய பேங்க்கில் மாற்றிருக்காங்க. இதனால் ஏழை மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நடுத்தர மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ கூட கொஞ்சம் நேரம் சந்தோஷப்படுற மாதிரி இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு. இதனால் உங்களுக்கு சந்தோஷம் அவ்வளோ ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.